உங்கள் விஜய். அது வந்துங்க கவிதா, நீங்க எடுத்த அந்த முயற்சி இன்னைக்கு வெற்றி அடைஞ்சிருச்சு. என் மருமக சத்யாவுக்கு அந்த கப்பு கிடைச்சிருச்சு. என்ன சொல்ற சரோஜா? நான் உண்மையை தாங்க சொல்றேன். நம்ம சந்தியா அந்த கப்பை ஜெயிச்சிட்டாங்க. இனிமே என் சந்தியாவுக்கு இதே ஊர்லயே டியூட்டி கிடைச்சிரும். வாங்க நம்ம கோயிலுக்கு போகலாம், வேண்டுதலை நிறைவேற்றிடலாம். உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க கவிதா. ரொம்ப நன்றிங்க. நீங்க நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருங்க. உங்களுக்கு நிறைய ஓட்டு கிடைக்கணும். நான் அடுத்த தடவை வரும்போது இங்க இருக்கிற எல்லாருக்கும் இனிப்பு தரேன். ரொம்ப நன்றிமா. வாங்க போலாம். வரேம்மா. சீக்கிரம் வாங்க. போலாம் சரோஜா. மேடம், இது எப்படி நடந்துச்சு? Congratulations, Sandhya. Thanks, Rahul. All the best to Sandhya. Thank you, Deepak. Congratulations, Sandhya. Thank you, Zakir. Thank you so much. நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியும். எந்த பெஸ்ட் கேடட் ட்ரோஃபி அடையணுங்கிறதுக்காக நான் ராத்திரி பகலாக கனவு கண்டேனோ அதை இன்னைக்கு உன் கையில் பார்த்த உடனே எனக்கு எப்படி இருக்குமோன்னு யோசிச்சிருப்பேன். சந்தியா, உண்மை என்னன்னா இந்த ட்ரோஃபி அடையிறதுக்கு நான் பகலாக கஷ்டப்பட்டது நிஜம்தான். எனக்கு நிறைய நம்பிக்கையும் இருந்தது. நான் தான் ஜெயிப்பேன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பெஸ்ட் கேடட் ட்ரோஃபி பெஸ்ட் கேடட்க்கு தானே கிடைக்கணும். இன்னைக்கு எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருக்கு. இந்த அகாடமியில் எல்லாரை விட பெஸ்ட் நீ தான். ஆமாம் சந்தியா, நீ இந்த ட்ரைனிங்கில் வெற்றி அடைஞ்சே தீரணுங்கிற எண்ணத்தை உன் உழைப்பால் நிறைவேற்றிருக்க. நீ உண்மையிலே ரொம்ப நேர்மையா உன்னோட மிக சிறந்த திறமையை வெளிக்காட்டியிருக்க. அதனால தான் இன்னைக்கு இந்த பெஸ்ட் கேடட் ட்ராஃபி உன் கையில் இருக்கு. இது உனக்கு தான் சொந்தம். சந்தியா, உனக்கு ஞாபகம் இருக்கா, கொஞ்ச நாள் முன்னாடி நான் உன்கிட்ட 11 மாதம் முடிய போகுது, ஆனால் இது வரைக்கும் நீ உன்னோட பலகீனத்தை புரிஞ்சிக்கவே இல்லைன்னு சொன்ன. அதை நீ புரிஞ்சுக்கிட்டே இல்லையான்னு தெரியல, ஆனால் உனக்கு உன்னோட சக்தி என்னன்னு இப்போ கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சந்தியா, நீ உண்மையிலே ரொம்ப அழகான மனசு சொல்லுவ. அட்டகாசமான புத்திசாலித்தனமான மூளை இருக்கு. நீ ஒரு அற்புதமான கலவை. எந்த உணர்வுகளை நான் என்னோட பலகீனமாக நினச்சி அதை விட்டு நான் விலகி இருந்தேனோ அதை நீ உன்னோட சக்தியாக மாற்றிக்கிட்ட. நீ ஒரு விஷயத்தை நிரூபிச்சிட்ட. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னா நம்ம இதயத்தை தனியாக பிரித்து வச்சு கல்லாக்கிட்டு வாழணுங்கிற அவசியமே இல்லைன்னு நிரூபிச்சிட்டேன். ஒரு மனுஷன் அந்த யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு நம்ம டியூட்டியை நம்ம சிறப்பாக செய்யலாம். இன்னைக்கு நான் இந்த ட்ரோஃபியை அடைஞ்சே ஆகணுங்கிற கனவுல நான் தோத்துட்டேன். ஆனால் அதை விட விலை மதிப்பு இல்லாத விஷயங்களை நான் அடைஞ்சிட்டேன். நான் என்னோட பலகீனத்தை ஜெயிச்சிட்டேன். சந்தியா, எனக்கு ஒரு பாரம் இருந்தது. அது வாழ்க்கை ஓட்ட பந்தயமாக இருந்தாலும் சரி, இல்லை ப்ரொஃபஷனாக இருந்தாலும் சரி, நான் தான் முதல்ல ஓடணும். நம்ம ஒன்றை தவிர வேற எதையும் என்னால் ஏற்றுக்கவே முடியாது. எப்பவுமே எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் வருவேன். ஆனால் மனிதாபிமானத்தில் நான் எந்த இடத்துல இருக்கேன்னு இது வரைக்கும் நான் யோசிச்சு பார்த்ததில்லை. ஆனால் சந்தியா, இன்னி வரைக்கும் எனக்குள்ள இருக்கிற அந்த மனுஷன் இழந்துட்டான். இன்னைக்கு நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் வர்றதை விட ரொம்ப முக்கியம் அந்த பந்தயத்தில் எல்லாரையும் ஒன்னா கூட்டிக்கிட்டு ஓடுறது தான். அவங்க களைப்பை புரிஞ்சுக்கணும், தாகத்துக்கு தண்ணி கொடுக்கணும். ஆமா சந்தியா, ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணுங்கிற ட்ரைனிங் எல்லாம் நான் கண்டிப்பாக ஆஃபீஸர் சார்கிட்ட தான் எடுத்துக்கிட்டேன்.
ஆனால் மனிதாபிமானத்தோட கோச்சா வாழ்நாள் முழுக்க நான் ஒன்று மட்டும் தான் நினைப்பேன். ஆமாம் சந்தியா, இன்னைக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கிற எந்த ஜாகிருக்கு அவனுக்குள்ள இருக்கிற மனுஷன் அடையாளம் தெரியும். ஸோ ஐபிஎஸ் ஆஃபீஸர் சந்தியா, நம்ம எல்லாரோட பயணம் இந்த இடத்தோட முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். எதிர்காலத்துலேயும் நம்ம எல்லாரும் சந்திப்போம்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா சந்திப்போம் ஆஃபீஸர் ஜாகிர். நம்ம எல்லாரும் இந்த ட்ரைனிங்கை ஒண்ணா எடுத்துக்கிட்டோம். இந்த 11 மாச நினைவுகள் நம்ம கூடவே இருக்கும். அதனால நம்ம எல்லாரும் கான்டாக்ட்லயே இருக்கலாம். ப்ராமிஸ். ஆல் தி பெஸ்ட். குட் லக். ராகுல், நான் கிளம்புறேன். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். உங்கள் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. என்னாச்சு சூர்யா சார்? ஏன் ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க? நீங்கள் இப்போ சந்தோஷமாக தானே இருக்கணும். இல்லை இல்லை, ஒன்றும் இல்லை. சந்தியா எங்க? எல்லா இடத்துலையும் பார்த்துட்டேன். இன்னும் உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கா? இல்லை, பெரியடுக்கு அப்புறம் நானும் பார்க்கல. அப்போ எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. சந்தியா கேண்டீன் பக்கமாக போனாங்க. ஓ, கேன்டீன்லையா? சாரி, இந்த பக்கம்தான். சரி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார், உங்களுக்கு ஏதாவது வேணுமா? ஜிலேபி ஓகேவா? இல்லை, என் ஒய்ஃப் சந்தியாவை தேடி வந்தேன். இங்க சந்தியா, இங்க என்ன பண்றீங்க? என்ன இது? எதுக்காக என்ன அப்படி பாக்குறீங்க? ஜிலேபி பாக்குறதுக்காக இல்ல, எடுத்து சாப்பிடறதுக்காக. ரொம்பலாம் யோசிக்காதீங்க. இதை நான் செய்யல. அப்படியா? என்னங்க, உங்களோட வேற ஏதோ அதோட முடிஞ்சது. நான் தான் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆயிட்டால, நான் தான் இந்த ட்ராஃபி கூட இப்போ வின் பண்ணிட்டேனே. இனிமே நீங்க உங்க விரதத்தை முடிச்சுக்கலாம். இந்தாங்க. சந்தியா, நானே ஸ்வீட் பண்றேன். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஜிலேபி நான் சாப்பிட்டதே இல்லை. சந்தியா மேடம், உங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்க ஐபிஎஸ் ஆயிட்டீங்க. இந்தாங்க, சாப்பிடுங்க. உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வாழ்த்துக்கள் நியாயமா பார்த்தா உங்களை தான் வந்து சேரணும். அம்மாவா இருக்கும். எனக்கு கண்டிப்பா தாத்தியோட போன் தான் இருக்கும். கொடுங்க, நான் பேசுறேன். ஹலோ அத்தை. வணக்கம் அத்தை. நல்லா இருமா, சந்தோஷமா இரு. அந்த கடவுள் என்னைக்கும் இதே மாதிரி உனக்கு வெற்றிகளை தரட்டும். எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ கப்ப மட்டும் ஜெயிக்கல சந்தியா, என்னோட மனசையும் ஜெயிச்சிட்ட. இப்ப என்னோட சந்தியாவுக்கு இந்த ஊர்லயே டியூட்டி கிடைக்கும். என் வீட்டு லக்ஷ்மி இனிமே என் வீட்லயே தான் இருப்பா. ஆமா அத்தை,
இந்தம்மா முதல்ல உன் மாமா கிட்ட பேசுங்க. மாமா பேசுறாரு. ஏமா சந்தியா, உன் அத்தை மனசு மட்டும் இல்ல, எங்க எல்லாரோட மனசையும் ஜெயிச்சிட்ட. எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க சந்தோஷத்துக்கு இப்ப எல்லையே இல்ல. இன்னைக்கு உன்னோட எல்லா உழைப்பும் வெற்றி அடைஞ்சிருச்சு. ஆமா நீ நீ பேசு. அப்பா கரெக்டா தான் சொல்றாரு. இப்போதான் அவரோட சந்தோஷத்தை இந்த ஏரியாவுல இருக்கிற எல்லாருக்கும் வீடாவா வாங்கி கொடுத்து கொண்டாடினாரு. நீ வீட்டை விட்டு போய் ரொம்ப நாளாச்சுமா. நீ சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருமா. மாமா கொடுங்க, நான் பேசுறேன். அக்கா, நான் தான் மீனாட்சி பேசுறேன். அதான் உங்களோட தங்கச்சி பேசுறேன். பாத்தீங்களாக்கா, என்னோட வாயால நான் என்ன சொன்னாலும் அது அப்படியே பலிக்குது. பாத்தீங்களா, நான் எப்ப பார்த்தாலும் உங்களை போலீஸ்காரமான்னு கூப்பிட்டுட்டே இருப்பேன்ல, அதான் நீங்க இன்னைக்கு உண்மையிலேயே போலீஸ்காரமா ஆயிட்டீங்க இல்லையா? மீனாட்சி, நீ அவங்க போலீஸ்காரமா இல்ல, ஐபிஎஸ் ஆபீசர். அதுதான் இங்கிலீஷ்ல ஐஜிபி ஆபீசர்னு சொல்லுவாங்க. சந்தியா, நீ இந்தா உங்களுக்கு வாழ்த்துக்கள். நீ சந்தியாக்கா, என்னோட வாழ்த்துக்கள் உங்களுக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ் பிரீத்தி. நானும் பேசுறேன். சந்தியா, நீ சீக்கிரம் வாங்க. உங்களுக்காக தான் நாங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க சீக்கிரம் வந்துருங்க. சந்தியானி, என் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் இந்த சந்தோஷத்துல பேங்க்ல இருக்க எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்க போறேன். இங்க கூட ஐயோ அண்ணி, சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா கொண்டாடலாம். வந்துடுறேன். என்னால மட்டும் முடிஞ்சதுன்னா நான் இப்பவே அங்க வந்திருப்பேன். ஆனா நாங்க கிளம்பி வரதுக்கு ஒரு நாள் ஆகும். நாங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் நிறைய பேசலாம். இங்க இருந்து கிளம்பின ஒரே நாள்ல நாங்க வந்து சேர்ந்துருவேன். ஆமா, சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. கடவுளே, இது எல்லாம் உங்களோட அருள்தான். சந்தியா, நான் உங்க அண்ணனுக்கு கால் பண்ணியிருந்தேன். அவர் சந்தோஷத்துல குதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் இங்க வரேன்னு சொல்லிட்டாரு. ஆனா பாவம், அவருக்கு லீவே கிடைக்கல. என்னங்க? நீங்க வண்டியில சாமான வச்சிருங்க. வாங்க. ஜெய்ஹிந்த் சார். ஜெய்ஹிந்த் ஆஃபீஸர் சந்தியா. வணக்கம். வணக்கம் சார். இந்த 11 மாசம் நீங்க கடுமையா உழைச்சதுக்கு இன்னைக்கு வெற்றி கிடைச்சிருச்சு. நீங்க கொடுத்த முதல் டாஸ்க்லயே பயந்து நடுங்கி ஓடி போன இந்த பொண்ணு இன்னைக்கு எங்க வந்து நிக்கிறேன்னு பாத்தீங்களா? நான் இங்க வந்தப்போ என்னால இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியல. நான் போய் எங்க பெஸ்ட் கேண்டிடேட் ட்ராஃபிய வின் பண்ணுவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எனக்குள்ள அடையணுங்கிற ஆசை இருந்தது. ஆனா அதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சேன். அதுக்கெல்லாம் நான் இன்னைக்கு தகுதியானவளா இருக்கேன்னா அதுக்கு நீங்க மட்டும்தான் காரணம். உங்களை மாதிரி ஒரு குருவோட துணை இருந்ததுன்னா எந்த ஒரு சிஷியனாலையும் அவன் நினைச்சதை அடைய முடியும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் நிறைய தவறுகளை செஞ்சிருக்கேன். நான் செஞ்ச அந்த தவறுகளுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐ எம் ரியலி சாரி சார். ஆஃபீஸர் சந்தியா, ஆஃபிஷியலா நான் உங்களோட குரு தான். ஆனா உண்மையை சொல்லணும்னா கடந்த 11 மாசத்துல நானும் உங்ககிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டேன். உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்ட விஷயத்துல ரொம்ப முக்கியமானது என்னன்னு தெரியுமா? ஒரு பெண்ணுங்கிறவ சிறந்தவளா திகழணும்னா அவளோட பெண் தன்மையை இழக்கணுங்கிற அவசியமே இல்லை. அவளோட பெண்மை குணத்தோட இருந்தா போதும். ஒரு சிறந்த ஐபிஎஸ் ஆபீசர் ஆகலான்னு நிரூபிச்சிட்டீங்க. சூர்யா சார், நான் பல பேரை சந்திச்சிருக்கேன். நான் பல பேரை பார்த்திருக்கேன். ஏதாவது சாதிக்கணுங்கிற வெறி அவங்க கிட்ட இருக்கும். அதை அடையறதுக்கு அவங்க என்ன வேணாலும் செய்ய தயாரா இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, நான் இன்னும் சில பேரை பார்த்திருக்கேன். ஜெயிச்சாலும் சரி, ஜெயிக்கலைனாலும் சரி, அவங்களோட கட்டுப்பாட்டை அவங்க மீறதே கிடையாது. இந்த குவாலிட்டி தான் உங்க வைஃப் கிட்ட இருக்கா. ஐ அம் ஷூர் நீங்க இவங்களை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். சூர்யா சார், இவங்க தைரியமா கனவு மட்டும் காணல, ரொம்பவும் கட்டுப்பாட்டோட இருந்து அவங்களோட கனவை இன்னைக்கு நினைவாக்கியிருக்காங்க. சார், நீங்க சொன்ன இந்த வார்த்தைய நான் என் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன். ஏன்னா இத சொன்னது நீங்க. நான் இன்னொரு விஷயத்தையும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். இன்னைக்கு நான் இந்த பெஸ்ட் கேண்டிடேட் ட்ராஃபியை ஜெயிச்சிருக்கேன்னா, இவ்வளோலாம் நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன்னா அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்னோட கணவரும் தான். என்னோட கணவர் எப்பவும் நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் என்னை மோட்டிவேட் பண்ணுவாரு, என்னை சப்போர்ட் பண்ணுவாரு. சார்,
இன்னைக்கு நான் இந்த அகாடமி வரைக்கும் வந்திருக்கேன்னா என்னோட ஐபிஎஸ் கனவுல ஜெயிச்சு நான் இங்க நிக்கிறேன்னா அது எல்லாத்துக்கும் ஒரு முக்கிய காரணம் என்னோட புருஷன்தான். சூர்யா சார், எனக்கு சுத்தி வளைச்செல்லாம் பேச தெரியாது. நான் எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா தான் பேசுவேன். ஆனா நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம சமூகத்துக்கும் நம்ம நாட்டுக்கும் உங்களை மாதிரி ஆளுங்க நிறைய தேவை. அவங்க பொண்ணு சகோதரிங்களோட கனவு நினைவாகணும்னு ஊக்குவிப்பாங்க. ஆனா ஒரு மனைவியோட கனவை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள மோட்டிவேட் பண்ணி அவங்கள சப்போர்ட் பண்ணி எல்லாராலையும் செய்ய முடியாது. இத கண்டிப்பா பாராட்டியே தீரணும். இது என்னோட கண்ணோட்டத்தை மட்டும் இல்ல, மத்தவங்களோட கண்ணோட்டத்தையும் மாத்தி இருக்க. என்ன தப்பா நினைக்காதீங்க சூர்யா சார். இது வரைக்கும் நான் பார்த்ததுலயே ஒரு இனிப்பு கடைக்காரனோட நினைப்பு எண்ணங்கள் அந்த கடை பிசுப்போடியே தங்கிடுது. ஆனா அந்த நினைப்பு தப்புங்கிறத நிரூபிச்சிட்டீங்க. ஏன்னா நீங்க உங்க மனைவியோட கனவை புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம சப்போர்ட் பண்ணது மட்டும் இல்லாம அவங்க கனவை நீங்க நிறைவேற்றிருக்கீங்க. இது உண்மையிலேயே ரொம்பவும் சிறந்த விஷயம்தான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்க பாருங்க ஆபீசர் மேடம், நீங்க சொல்றது உண்மைதான். ஒரு இனிப்பு கடைக்காரனோட சிந்தனை பிசுக்கு பிடிச்ச கடாயை விட்டு வேற எங்க போகுது? அதுவும் குறிப்பா நான் அந்த பிள்ளையார் கோயில் தெருவை விட்டு வெளியே வந்ததே இல்லை. என்னோட 17வது வயசுல இருந்து இந்த வியாபாரத்தை நான் பார்க்க ஆரம்பிச்சேன் மேடம். ஒரு இனிப்பு கடைக்காரனுக்கு இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆனா ஒரு நாள் இந்த சூர்யா அவன் மனைவியோட கண்கள், அந்த கண்மூடித்தனமான நம்பிக்கை, எல்லையே இல்லாத அந்த கனவை பார்த்த உடனே இந்த சூர்யா ஒரு இனிப்பு கடைக்காரனா இருந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்பதான் இந்த சூர்யா தன்னோட மனைவி ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் ஆக்கணும்னு முடிவு பண்ணா. சூர்யா சார், உங்களோட எண்ணங்களையும் நீங்க பேசினதை வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. உங்க அம்மா அப்பா உங்க 2 பேருக்கும் நல்ல பண்பாட்டை கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயத்த சொல்லி ஆகணும். இனிமே இந்த அகாடமியில இன்னொரு புது பேட்ச் வந்தாலும் அவங்க கிட்ட ஆபீசர் சந்தியாவை பத்தி பெருமையா தான் பேசுவாங்க. ஏதாவது ஒரு லேடி ஆபீசரை நான் ஊக்குவிக்கணும்னு நினைச்சேன்னா நான் அவங்களுக்கு ஆபீசர் சந்தியாவோட கஷ்டத்தை பத்தி தான் சொல்ல போறேன். இங்க வர ஒவ்வொரு ஐபிஎஸ் ஆபீசர் கிட்டயும் நான் ஒண்ணுதான் சொல்லுவேன். நீங்க ரோல் மாடலா நினைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது ஆபீசர் சந்தியாவா இருக்கட்டும் தான் நான் சொல்லுவேன். இவங்களை நினைச்சு நான் மட்டும் பெருமைப்பட மாட்டேன். ஒவ்வொரு அப்பாக்களும் ஒவ்வொரு சகோதரர்களும் ஒவ்வொரு புருஷனும் பெருமைப்படணும். அதோட நான் உங்களுக்கு ஒரு வாக்களிக்கிறேன். இனிமே இந்த அகாடமியில எந்த ஒரு லேடி ஆபீசர் வந்தாலும் நான் அவங்க கிட்ட அவங்க முடிய வெட்டுங்கன்னு சொல்ல மாட்டேன். That's a promise. ஆபீசர் சந்தியா, என்னோட வாழ்த்துக்கள் உங்களுக்கு எப்பவுமே இருக்கு. எப்பவும் இதே மாதிரி இருங்க, மாறிடாதீங்க. சூர்யா சார், நீங்களும் தான் உங்க இனிப்புகளோட இந்த சமூகத்துல இனிப்பை மட்டும் பரப்புங்க. உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆபீசர் சந்தியா, இன்னைக்கு உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என்னுடைய வாழ்த்துக்கள் என்னைக்குமே உங்க கூடயே இருக்கும். Wish you all the very best. God bless you. எனக்கு நீங்க விடை கொடுங்க சார். ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த். உங்க உடம்ப பாத்துக்கோங்க. ஓகே மேடம். கடவுளே, உங்க ஆசீர்வாதமும் அருளும் என்னைக்குமே இந்த குடும்பத்துக்கு இருக்கணும். இன்னைக்கு என் மருமக சந்தியா
11 மாச ட்ரைனிங்க முடிச்சிட்டு இன்னைக்கு வீட்டுக்கு வரா. நீங்க தான் அந்த கவிதா மூலமா ஒரு வழி காட்டியிருக்கீங்க. ஏன்னா அப்பதான் என் மருமக சந்தியா என் புள்ள கூட சேர்ந்து இருக்க முடியும். என் குடும்பமும் இனிமே பிரியாது. இதெல்லாம் உங்களோட ஆசீர்வாதம் தான். ஹலோ, குட் மார்னிங் மேம். நான் அகாடமில இருந்து போலீஸ் ட்ரைனிங் ஆஃபீஸர் பேசுறேன். உங்களோட கனெக்ஷன் மேலிட வரையும் இருக்கு. அண்ட் ஐம் ஷூர் உங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பெஸ்ட் கேடட் ட்ரோஃபி ஆஃபீஸர் சந்தியாக்கு தான் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமே. ஆக்சுவலி அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நீங்க எவ்வளவு அழகா பேசி உங்க வலையில என்ன சிக்க வைக்கணும்னு முயற்சி பண்ணது நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். நீங்க தானே சொன்னீங்க சந்தியாவை நான் கீழே தள்ளுனேன்னா நான் மேல போலான்னு சொன்னீங்கல்ல. ஆனா பாவம், நீங்க எடுத்த எல்லா முயற்சியும் வீணா போயிடுச்சு. மேடம், நான் குரு சிஷ்யோட பரிபாஷைகள் உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். குரு அவங்க சிஷ்யர்களை அவங்களோட நிழலா பார்க்கணும்னு விரும்புறாங்க. அவங்கள அவங்கள மாதிரியோ இல்ல அவங்கள விட சிறந்தவங்களாக்கணும்னு தான் முயற்சி பண்ணுவாங்க. ஒரு சிஷ்யனுக்கும் குரு மேல முழு நம்பிக்கை இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் சூரியன் மேற்குல உதிச்சாலும் ஒரு குரு தப்பான ஞானத்தை போதிக்கவே மாட்டாரு. இருந்தாலும் ஒரு குரு உங்களை மாதிரி ஆளுங்க காட்டுற பேராசையில சிக்கிக்கிட்டாலும் அந்த குரு சிஷ்யோட உண்மையான உறவு கேவலப்பட்டு போயிடும். ஆபீசர் சந்தியாங்கிறவங்க என்னோட சிஷ்ய. அவளோட குருன்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நான் என்னோட சுயநலத்துக்காக என்னோட இந்த பெருமையை இழக்கவே முடியாது. மேடம், இனிமே யாருக்கும் நோட் ஆசையை மட்டும் காட்டிடாதீங்க. ஏன்னா மனுஷன் வேணா வித்து போகலாம், ஆனா அவங்களோட கோட்பாடையும் கட்டுப்பாட்டையும் உங்களால வாங்கவே முடியாது. ஜெய் ஹிந்த்.